ஹாய் ஹலோ வெல்கம். ஸோ இன்னைக்கு என்னோட காரை விற்க போகிறேன். 2018 எடுத்த ஹோண்டா PRV மாடலு. ஸோ இதை வந்து நான் விற்கிறதுக்காக நெக்ஸஸ் மாலில் உள்ள கார் 24 தான் வந்திருக்கேன். ஸோ இந்த கார் எவ்வளோ ரேட்டுக்கு போகுது என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஐ எம் விக்னேஷ், இன்ஸ்பெக்ஷன் டீம். சூப்பர் ப்ரோ. ஸோ இதோட என்ன கார் ப்ரோ PRV சூப்பர். ஸோ இதை நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எனக்கு மணி நீடட், அதனால விற்கணும். புரியுது. ஸோ என்ன பண்ணலாம்? மோஸ்ட்லி டிமாண்டட் கார் 7 சீட்டர். ஸோ இன்ஸ்பெக்ஷன் வைஸ்ன்னு சொல்லும் போதுனா சிம்பிள் ப்ராசஸ். அப்போ ஸோ எங்ககிட்ட டேரெக்டாக நீங்களே வரலாம். வந்துட்டிங்கன்னா நாங்கள் இந்த காரை வந்து எங்கள் சைட்லேருந்து 140 குவாலிட்டி செக் பாயிண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ கார் நீங்கள் என்ன டேமேஜஸ் இருக்குது, இல்லை வண்டி கண்டிஷன்ஸ் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வச்சு ஒரு ரீசேல் வேல்யூ கோட் பண்ணி நாங்கள் ப்ரைஸ் சொல்லிடுவோம். நீங்கள் அந்த ப்ரைஸை வந்து இன்றைக்கி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரே நாளில் முடிச்சிடும். ஸோ எங்களை அந்த 140 குவாலிட்டி முடிச்சுன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரைஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். காரை நீங்கள் இன்றைக்கே கையில் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே ஒரே நாளில் முடிச்சோம். ஒன் டே ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஓகே, ஒன் டே ப்ராசஸில் நீங்கள் கேஷ் எல்லாமே கொடுத்துருவீங்க? எல்லாமே நம்ம முடிச்சிடும். ஸோ அமௌண்ட் லைக் எங்ககிட்ட பார்க் அண்ட் மாதிரிலாம் கிடையாது. ஸோ வண்டி நீங்கள் ப்ரைஸை சொல்லிடுவோம். உங்களுக்கு ஓகே நீங்கள் ஆப்பில் கன்ஃபார்ம் கொடுத்துட்டாலே எங்கள் டீமே வந்து வீட்டில் வந்து உங்கள் காரை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட்டை அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, இதில் நீங்கள் என்னென்ன குவாலிட்டி செக்லாம் பண்ணுவீங்க? ஜென்ரலாக மேஜராக அந்த மெக்கானிக்கலாக இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் மெயினாக பார்ப்போம். ஏன்னா இந்த கார் நீங்கள் சேல் பண்ணும்போது உங்கள் குவாலிட்டி நல்லா இருந்தது. இந்த கார் நாங்கள் எங்களோட கார் 24 நீங்கள் பையிங்க்கு வரதுக்கு இந்த கார் உள்ள வரும். ஸோ அப்படின்னும் போது இன்ஜின் மெயினாக பார்ப்போம். அந்த 140 குவாலிட்டி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓவரால் பாடி டச்சப்ஸ் நீங்கள் எதாவது ரீபெயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ எல்லாத்துக்கான டெக்ஸ் இருக்குது. ஸோ கிளியராக நாங்கள் அதை செக் பண்ணுவோம். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி மெயினாக செக் பண்ணுவோம். இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். ஸோ நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் நாங்களே கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ நான் ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது பேர் பார்ட்ஸ் மாற்றிருக்கேன் அப்படின்னா எப்படி? அதை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். ஸோ ஏன்னா எங்களோட கண்டிஷன்ஸ் இருக்குது. நல்லா இருக்கிற ப்ரைஸஸ்னால் உங்களுக்கு நல்ல பிட் கிடைக்கலாம். ஸோ நாங்கள் உள்ளே சேல் பண்ணிடுவோம். கொஞ்சம் மினிமலாக இருக்கும்போது ஒரு ஆன்லைன் ஆக்ஷன் மாதிரி விடுவோம். அதில் வந்து ஒரு 3000 to 6000 டீலர்ஸ் வந்து அதில் ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க இந்த கார் வந்து ஆன்லைன் ஆக்ஷன் மாதிரி எடுத்துருவாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு காரை கிளியராக நீங்கள் கேட்குற ப்ரைஸுக்கு நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். சரி, என்னன்னு செக் பண்ணிடலாமா? கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துறேன் ப்ரோ. ஸோ மோர் ஓவர் உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு ஸோ அது ஒரு 1 hour ப்ராசஸ். இன்கேஸ் இங்கே உங்களால் வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ண முடியலனாலுமே நான் வண்டி உங்களுக்கு வீட்டுக்கே நான் வந்து கூட நான் அலைன் பண்ணி கொடுவோம். வீட்டுக்கே வருவீங்க? ஹோம் இன்ஸ்பெக்ஷன் ஃப்ரீ தான். ஸோ ஆப்லேயே ரைஸ் பண்ணால் எங்கள் டீம் வீட்டுக்கே வருவாங்க. வந்து இந்த ஃபுல் குவாலிட்டி நான் சொன்ன அந்த 140 செக் பாயிண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுப்பாங்க. உங்களால் இங்கே வர முடியாத பட்சமாக இருந்தால் நாங்கள் பண்ணி கொடுப்போம். வீட்டிலே வந்து எப்படி? ஹோம் இன்ஸ்பெக்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இந்த வண்டியோட சாவி கொடுக்க ஒரு ஆள் இருந்தால் போதும். நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி 1 hour பண்ணிட்டோம்னா ஈவினிங் உங்களுக்கு கால் பண்ணி இந்த ப்ரைஸ் உங்களுக்கு இது வந்திருக்கு ப்ரோ ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணுறத விட உங்களுக்கு நீங்கள் நைட்டே நான் அமௌண்ட்டே கையில் கொடுத்துறேன். உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்மே நீங்கள் ஓகேன்னு ப்ரைஸை கன்ஃபார்ம் பண்ணினா இன்றைக்கே நான் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவேன். கார் உங்களுக்கு இந்த காருக்கு சம்மந்தமே இல்லாமல் நல்லா பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த கார் லோனில் இருந்தாலுமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். லோனில் இருந்தாலும் அந்த NOCலேருந்து கிளியராக எல்லாமே நான் கிளியராக பண்ணி கொடுத்துட்டு ஹைப்போதெட்டிகேஷன் நாங்களே கேன்சல் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஒரு கார் வந்து புதுசாக நான் எடுக்கிறேன், ஒரு 1 year லோன் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கார் அர்ஜென்ட் நீடட் மணி க்ளோஸ் பண்ணணும். கண்டிப்பாக எனக்கு 3 years லோனில் இருக்கு. அப்படின்னா நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணி? நீங்கள் அந்த எப்படியும் நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த வண்டி நீங்கள் புதுசாக எடுக்கிறீங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்து எடுத்திருப்பீங்க. ஆனால் ஃபுல் அமௌண்ட் நீங்கள் எப்படியும் லோன் போயிருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு half of the amount போயிருக்கீங்க மாதிரி அதை விட அதிகமான பிட் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ண போது அதிகமான பிட் இருந்தால் அந்த லோனை நாங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் வருது அதை நாங்கள் அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது ப்ராசஸ் முடிஞ்சு அந்த NOCலேருந்து நீங்கள் லோன் க்ளோசர் பண்ணி கொடுத்தாலே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். செகண்ட் ஆஃப் இட் இந்த ப்ரைஸ் நீங்கள் கொடுத்து எடுத்துட்டனால திரும்ப எங்ககிட்ட நீங்கள் வேறு வண்டி உங்களுக்கு எப்போ வேணுமோ காஸ்ட் 24 வந்து நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் கூப்பன் கிடைக்கும். ஸோ ஃப்ளாட்டாக அப் டு 50,000 வரைக்கும் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறோம். எங்ககிட்ட நீங்கள் ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா அந்த காருக்கு உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். இந்த ப்ராசஸும் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ வரையும் போனஸ் கொடுப்பீங்க? அப் டு 50,000 கொடுக்குறோம். நீங்கள் எடுக்கிற கார் ப்ரைஸில் ஒரு 10 lakhs எடுத்தீங்கன்னா ஒரு 15,000, 20 lakhs எடுத்தீங்கன்னா ஒரு 25,000 வரைக்கும் இந்த காருக்கு கிடைக்கும். நம்மகிட்ட அப் டு 30 lakhs வரைக்கும் செல்லிங் கார்ஸே இருக்குது. அப்படி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப் டு 50,000 வரைக்கும் அங்கே இருக்கிற காருக்கு நாங்கள் போனஸ் கொடுக்குறோம். சரி, ஓகே தான். எனக்கு நாங்கள் செக் பண்ணிட்டு எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது நீங்கள் போயிட்டு ஒரு டீ காஃபி கூட சாப்பிட்டவங்க அதுக்குள்ள உங்களுக்கு ப்ரைஸ் என்னன்ற நான் இப்போயே கொடுத்துறேன் உங்களுக்கு. சரி ப்ரோ, டன் ப்ரோ. ஸோ ஜென்ரலாக மேஜராக நாங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸ் பார்ப்போம். ஸோ இன்ஜின் நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, ஸோ எப்போ நீங்கள் ஆயில் லெவல்ஸ் பண்ணியிருக்கீங்களா, பேட்டரி ஏதாவது மாற்றிருக்கீங்களான்றது உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும். ஸோ பெட்ரோல் இன்ஜின் தான் உங்களுக்கு. ஸோ மெயின்டெனன்ஸாக இருக்கும். பேட்டரிலாம் புதுசு தான் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஆயில் லெவல்ஸ் இதெல்லாம் நாங்கள் வச்சு தான் செக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்க, ஸோ இது எல்லாமே தான் உங்களுக்கு இதில் செக் பண்ணுவோம். ஸோ ஆயில் லெவலாம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக வண்டிக்கான கிளியர் ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்கு. சூப்பர் ப்ரோ. அதுதான் மெயின் உங்களுக்கு. ஏன்னா எந்த வண்டி எடுத்தாலுமே ரெக்கார்டு தான். ஸோ அதே மாதிரி கேஜஸ் வந்துடும். ஸோ ஏதாவது நீங்கள் ரீபேமெண்ட்ஸ் இருக்குன்னா நாங்கள் இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ பம்பர் ரீப்ளேட்டடாக என்ன பம்பர்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மேஜராக இந்த மாதிரி ஃபெண்டாஸ், பில்லர்ஸ், குவார்டர் பேனல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதில் நீங்கள் டேமேஜஸ் எதுவும் பெருசாக ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு போதும். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு அலாய் வீல்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ எப்படியோ ஆஃப்டர் மார்க்கெட் போட்டிங்கன்னு இதுதான் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் ப்ரைஸ் செக் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரெக்கார்டில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த 95 இந்த ரேஞ்ச் இருக்குன்னும் போது 95 to 100 இருந்தால் ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்றது உங்களுக்கு அர்த்தம். ரீபெயிண்டட்ஸ்லாம் செக் பண்ணியாச்சு, நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, நல்ல ப்ரைஸ்க்கே நான் முடிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது இந்த ரெக்கார்டு எனக்கு இது கொடுத்துரும். ஸோ ECMல கனெக்ட் பண்ணால் உங்கள் காரோட மொத்த மால் ஃபங்க்ஷன் சர்வீஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து எனக்கு எல்லாமே எனக்கு இதில் ரெக்கார்டில் கிடச்சிரும் உங்களுக்கு. அப்படி நீங்களும் உட்காருங்க. ஒரு ஷார்ட் ரைட் போனால் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். வாங்க போகலாம்.
ஸோ இந்த ஒரு ரைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிடும். as well as உங்களுக்கு கிளச் என்ன எதாவது மாற்றிருக்கீங்களா, கியர் பாக்ஸ் கம்ப்ளைண்ட், ஸோ எது இருந்தாலுமே நான் இதிலேயே உங்களுக்கு நான் பார்த்து செக் பண்ணி சொல்லிவிடுவேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வச்சிருக்க காரோட டீல் நல்ல டீல் தான். ஸோ அதனாலன்னு போது நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் எப்படி எங்களுக்கு ஒரு கஸ்டமர் முக்கியமாக வாங்க வரவங்க கஸ்டமர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால என்னும் போதே நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலுமே அவங்களுக்கு நாங்கள் திரும்ப இதை வாங்கினா நாங்கள் சேல் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டில் நாங்கள் கிளியராக செக் பண்ணிவிடுவோம். இங்கே 4 ரவுண்டு அடிச்சு மால்லே யூட்டர்ன்லாம் போட்டு பிரேக் அடிச்சு எல்லாத்தையும் செக் பண்ணிடுவீங்க. முடிச்சிருவோம் நாங்கள் எல்லாமே. விட்டு ஏன்னா எங்களோட இன்ஸ்பெக்ஷன் போது நாங்கள் எங்களுக்கு ரெகுலராக ஓட்டுறோமே எங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு வண்டியில் ஏறி உட்காந்தவொடனே என்னன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். நல்லா தான் இருக்குது. ஸோ கூலிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ கிளியராக தான் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. நல்லா அந்த வண்டியை இவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்கன்றது தான் ஒரு வருத்தமாக இருக்குது. பக்காவாக இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான், இந்த வண்டி இவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்கன்றது ஒரு பெரிய விஷயம்தான். நல்ல டீலே கிடைக்கும். இதுக்கான நிறைய டிமாண்டான கஸ்டமர்ஸும் இருக்காங்க. இருந்தால் உங்களுக்கு கீழே பிடிங்க. ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் அந்த ப்ரைஸை ஓகேன்னு பண்ணிங்கன்னா அடுத்த 2 to 3 ஹவர்ஸில் இன்றைக்கே ப்ரைஸை கொடுத்துட்டு இந்த சாவியை திரும்ப நான் வாங்கிட்டு நான் கிளம்பிடுவேன். நான் ரொம்ப நான் ஃபஸ்ட்டு வாங்கின காரு, ரொம்ப ராசியான காரு, புரியுதுலாம் வச்சுருக்கேன். ஸோ மணி நிறதாக விற்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் யார்ட்டையாவது கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிற சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரோ, அந்த சப்போர்ட் நான் என்னன்றது உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.